ஸோ இன்றைக்கி பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் தாங்க வந்திருக்கோம். ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆகும். நம்மளோட இன்னைய ட்ரிப்பில் நிறைய அனிமல்ஸை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. வாங்க என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம், இந்த ட்ரிப் ஓவராலாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைகர் ரிசர்வ் போகிறதுக்கு பொள்ளாச்சி வந்து டாப் ஸ்லிப் என்ட்ரி செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரியை போட்டு வெஹிக்கிளுக்கு என்ட்ரி காஸ்ட் இருக்குது, ஆளுகளுக்கும் என்ட்ரி காஸ்ட் இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். ஸோ மொத்தமாக பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 41 கிலோமீட்டர் வருங்க பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் போகிறதுக்கு. அதுவே கோயம்புத்தூர்னா ஒரு 81 கிலோமீட்டர் போகிறோம். நம்ம என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு ஒரு பாஸ் மாதிரி வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோங்க. மழை காலத்தில் எவ்வளோ சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது பார்க்குறக்கு. நீங்கள் டாப் ஸ்லிப் போகிற பாதையில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து தண்ணி போகிற பாதையுமே நம்ம பார்க்க முடியுது. ஒரு சூப்பரான ஒரு சைட் சீயிங் பிளேஸ்னு கூட சொல்லலாம். பட் இந்த இடத்துல அவ்வளோவா நிறுத்தக்கூடாது, நம்ம டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிடுங்க. சூப்பரான ஒரு பாயிண்ட்னு சொல்லுவேன். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெய்யலாமா வேண்டாமா, ஏன்னா பொள்ளாச்சி சைடு எல்லாமே மழையாக இருந்தது. நாங்கள் இன்ஃபேக்ட் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்து அந்த பிளான் கேன்சல் ஆனங்காட்டி தான் இந்த இடத்துக்கு போகிறோம். எவ்வளவு மழை பேஞ்சு ஒரு மாதிரி பனியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மலையோட புகை கொஞ்சம் பாதியே சரியாக தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நம்மளோட பயணத்தை நம்ம அப்படியே ஜாலியாக தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கிறோம். மூங்கில்கள் எல்லாமே முறிஞ்சு கிடந்ததுங்க. நம்ம கீழே வாங்க பாஸை வச்சு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம ஃபர்தராக நம்ம முன்னாடி போக வேண்டியதாங்க. நல்ல சில்லுன்னு இருக்குது, மழை பெஞ்சு ஒரு அருமையான கிளைமேட்டில் தாங்க இந்த டாப் ஸ்லிப் இருக்குது. நீங்கள் மெதுவாக ஓட்டிகிட்டு வந்தாலுமே ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ரீச் பண்ணிடலாங்க. டாப் ஸ்லிப்புமே யானை சஃபாரியெல்லாம் இருந்ததுங்க. இப்போ வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், மேபி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா இருக்கும். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து நம்ம அடைஞ்சிடுறோங்க. இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம வெஹிக்கிளுக்கான என்ட்ரியும் ஆள்களுக்கான என்ட்ரி காஸ்ட்டுமே வந்து நம்ம இங்கே பே பண்ணணும். இந்த இடமே வந்து சூப்பரான ஒரு இடம் தான் சொல்லணும். அது இந்த மழை காலத்தில் பாருங்கள், அவ்வளவு பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வெயில் காலத்தில் வந்திருக்கேன், அப்போ இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது கிடையாது. ஸோ நாங்கள் அப்படியே டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வுக்கான ட்ரிப்பை அப்படியே ஆரம்பிக்க போகிறோங்க. ஸோ நானும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரிப்பில் போயிருந்தேங்க. ஸோ அங்கே நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு, அதை ஒரு பாஸ் மாதிரி அதை வாங்கிட்டு நம்ம பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அங்கே வந்து ஒரு சஃபாரி போக போகிறோங்க. வேனில் வந்து சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 பக்கம் மூங்கில்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். தமிழ்நாடு சைடு மூங்கில் எல்லாம் ஒரு மாதிரி கரையிறந்து கிடந்தது. இந்த பக்கம் மழையினால் இந்த பக்கம் வர வர பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்குது.
அப்படியே வெதர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜங்கிள் சஃபாரி போகிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் இருக்குது. நம்ம போன டைம் வந்து ஒரு வார நாள் அப்படிங்காட்டி அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ அந்த இடத்துலேயே ஒரு ஆஃபீஸும் இருக்குது. ஒரு வேனில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வேன் அதுக்குன்னு ஒரு சில பேரெலாம் வச்சுருக்காங்க. ஒரு 30 பேர் சேர்ந்தால் இந்த வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 3.5 மணி நேரம் ட்ரிப்பு. நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து அந்த ஆஃபீஸ் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து நமக்கு காமிப்பாங்க. அந்த ஜங்கிள் சஃபாரி ரூட் மேப்புமே இங்கே போட்டு வச்சுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த மேப்பை பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3.5 மணி நேரங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம ஒரு மாதிரி மத்தியான டைம் மாதிரி ஒரு 20-25 பேர் வந்தோடனே எடுத்துட்டாங்க. நம்ம இப்போது சஃபாரி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப கூட்டம் இல்லாதங்காட்டி ஃபுல்லாகாதங்காட்டி உங்களுக்கு ஒவ்வொரு சீட்டில் ஒவ்வொருத்தங்க 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடிஞ்சுது. நல்ல பச்சை பசேல் இருக்குதுங்க. அதுதான் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் போனதுனால ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். இதுவே வெயில் டைமில் மற்ற டைமில் போனீங்கன்னா வறண்டு கிடக்கும். பார்க்குறக்கு ரசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாவது இந்த இடங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். 50 கிலோமீட்டருக்கும் மேலே இந்த ட்ரிப்பில் போகிறேங்க. 3.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அதேமாதிரி ஃபஸ்ட்டு பஸ் வந்து 8 மணிக்கு எடுப்பாங்க. 2வது பஸ் வந்து 2 மணிக்கு தான். ஸோ நீங்கள் போனோன்னே எடுக்க மாட்டாங்க. ஆளுங்க வந்தால் தான் சேர்த்து வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம முதல்ல போகிற பாயிண்ட்டே வந்து இந்த ஒரு அழகான ஒரு டேம் தாங்க. தூணக்கடவு டேம்ங்க. அங்கே சில குரங்குகளுமே நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. சூப்பரான ஒரு ஸ்பேஸ்ன்னு தான் சொல்லணும். ஓவராலாக இந்த இடமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லா பக்கம் தண்ணியாக இருக்குது. அதுதான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு அழகை வந்து கொடுக்குதுன்னு தான் சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் நிறுத்தி நம்ம ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட ட்ரிப்பில் இன்றைக்கி சரவணன் யார் இந்த வயசானவர் பிரதரும் தான் வந்து அக்கம்பெனி பண்ணாங்க. தூணக்கடவு டேம் பார்த்ததுக்கப்புறங்க அடுத்தது வந்து கன்னிமரா டீக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இந்த கன்னிமரா டீக்கில் என்ன தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் மாதிரி எடுத்து தான் நம்ம போகிறோம். சரி வாங்க அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது போகவே வந்து மான்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது மான்கள் எல்லாமே. புள்ளி மான்கள் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இந்த கன்னிமரா தேக்கு மரம் போகிறதுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம கூட வந்த சரவணன் வந்து அந்த யானையை பார்த்தா அப்படிங்க எல்லாருமே குஷி ஆகிட்டாங்க. அதுவும் தந்த வச்ச யானை, ஓரளவுக்கு சின்ன யானை தான் பாருங்கள். அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு குட்டி யானையுமே போகிறத பார்க்க முடியுது. அதுக்கு பின்னாடி ஒரு தந்தம் இல்லாத யானை பாருங்கள். நம்ம நிறுத்தி பார்க்கும்போது அது கடன்னு வேகமாக போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே யானை பார்த்தோன்னே ட்ரிப்பில் இருந்த எல்லாருமே வந்து ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லுங்கள். ஏன்னா யானை வந்து டக்குன்னு கண்ணில் படுறதில்ல. ஸோ
ஸோ நம்ம மறுபடியும் அந்த தேக்கு மர காட்டுக்குள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடத்துல மறுபடியுமே அங்கே யானை கூட்டம் இருந்ததுங்க. பட் கரெக்டாக நம்மளுக்கு இந்த வீடியோவில் தெரியல. மறுபடியும் ஒரு 2வது செட் ஆஃப் யானைகளுமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆன் தி வே டு அந்த தேக்கு மரம் பாருங்கள், மறுபடியும் அந்த ஒரு 6 மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கடா மான்கள்னு சொல்கிற மாதிரி இந்த கண்ணுக்குட்டி சைஸுக்கு இருக்கிற மான்களை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம கன்னிமரா தேக்கு மரத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு ஏன் கன்னிமரம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு வாட்டி வெட்ட முற்படும் போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து ரத்தம் உடைஞ்ச மாதிரி வந்திருக்கு. அதனால் அதை அப்படியே பாதுகாத்து அதை வளர்த்து விட்டுறாங்க. இந்த கன்னிமரம் அப்படின்னு சொல்லப்படுற தேக்கு மரம் வந்து 500 வருஷ பழமையானதுங்க. சரியான ஹைட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு செம ஜைஜான்டிக்காக தான் இந்த மரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். மரத்தை தள்ளி இருந்து பார்க்கும்போதும் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கும் செம வித்தியாசமாக இருக்குதுங்க. பக்கத்தில் போய் நின்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நம்ம அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடித்து வந்துட்டுங்க. ஃபுல்லாக காடு, அமைதியாக இருக்குது, எந்த சத்தமும் கிடையாது, அருமையாக இருக்குது இங்கே இந்த பிளேஸே. இந்த இடத்தோட ஹைலைட் இந்த 500 வருஷ பழமையான இந்த தேக்கு மரம் தாங்க. இதை வந்து கன்னி மரம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓரளவுக்கு இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம இப்போது அடுத்த டெஸ்டினேஷன் போக போகிறோம். அடுத்த டெஸ்டினேஷன் வந்த வழியிலே திரும்பி போய் அப்புறம் மறுபடியும் நம்ம மெயின் ரோட்டில் போகணும். எல்லா பக்கமும் பச்சை. இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, தூணக்கடவு டேமு, அங்கே வரைக்கும் வந்து மறுபடியும் அந்த டேமுக்கு முன்பகுதியில் இருக்கிற ரோட்டில் தான் நம்ம போகிறோம். மறுபடியும் நம்ம கண்ணில் மான்களை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த வாட்டி நிறைய மான்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் நைட் சஃபாரியில் வந்திருக்காங்க. அதாவது நைட்டில் வந்து டென்ட்டில், ட்ரீ ஹவுஸ்லலாம் ஸ்டே பண்ணிட்டு அவங்களோட சொந்த வண்டிகளில் வந்து அவங்க அங்கேயும் இங்கேயும் ஒரு கைடை வச்சுட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒன்றுக்கு 2 காட்டெருமையுமே நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு நடுவில் டேம் வியூ பாயிண்ட் ஒன்று வந்ததுங்க. அங்கே நிறுத்தில் அங்கே பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி வரும்போது நம்ம வேலி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியான ஒரு பாதை, ஒரு இடம்னு சொல்லலாம். இங்கே ரொம்ப ஒன்றும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இல்லை. பட் இது ஒரு வியூ பாயிண்ட்டாக இவங்க வந்து இந்த ஜங்கிள் சஃபாரியில் வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டு, ஆனால் நல்லா தான் இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடச்சிது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த ஜங்கிள் சஃபாரியோட கடைசி டெஸ்டினேஷன் பாயிண்ட்டான பரம்பிக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டுங்க. அந்த கிராமம் மாதிரி தான் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஒரு சிலைகள் ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து சில கடைகள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளை வந்து சாப்பிட்றதுக்கு விட்டுறாங்க. ஸோ இங்கேயே 1-2 ஹோட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ட்ரிப் வந்து போகும். ஸோ இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பரம்பிக்குளத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் தூரம் போகும்போது நம்ம பரம்பிக்குளம் டேமுக்கு வந்தாச்சுங்க. செம லென்த்தான ஒரு டேமுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. என்னதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டேமை கட்டிட்டு மெயின்டைன் பண்ணாலுமே கேரளா தான் வந்து இந்த டேமை வந்து உரிமை கொண்டாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா தண்ணி வர்ற
ஒரு டேமாகவும் நிறைய தண்ணி தேக்கி வைக்கிற டேமாகவும் இந்த பரம்பிக்குளம் டேமை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேம் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வரும்போது மறுபடியும் மான்களை பார்க்குறோம். மான்கள் தான் நம்ம போக வர எல்லா இடத்துலையுமே நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுச்சுங்க. டாப் ஸ்லிப்போ பரம்பிக்குளமோங்க மழை பெஞ்சு முடிஞ்ச சீசனில் போனால் தான் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போக வேண்டிய இடம். பொள்ளாச்சி சைடு போனீங்கன்னா நாங்கள் போன டைம் சரியான மழை பெஞ்சுதுங்க. கிளைமேட் வெதர் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருந்தது இறங்கி வரும்போது. ஸோ நீங்கள் மழை காலத்தில் போகிறீங்கன்னா ஃபுல் டைம் என்ஜாய் பண்ண முடியாது, ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சீனிக்கான ஒரு விசிட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மழை டைம்லேயும் போங்க, பாதுகாப்பாக போங்க. ஸ்டே பண்ணி பார்க்குறது தான் இனிமேல் நல்லாயிருக்கும். பட் ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள். நன்றி.